உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும், நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி. நடந்த விஷயத்த மறந்துடணுமா? நம்மளோட ஃபியூச்சருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு அண்ணி. அப்படின்னா இந்த விஷயத்த நீ நேத்து நைட்டே சொல்லிட்டியா? இல்ல அண்ணி, என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன். ஆனா உன்னை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. நான் சந்தோஷமா இல்ல. விடுங்க அண்ணி, முதல்ல நீங்க வாங்க. நம்ம ஃபேமிலியில எல்லாரையும் கூப்பிட்டு எந்த ரிப்போர்ட்டை பத்தி அவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்களோ அது உங்களோடது இல்ல என்னோடதுன்னு சொல்லுவோம். பிரெக்னெண்டா இருக்கிறதுனா, ஆனா எனக்காக நீங்க பழைய சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. வாங்க அண்ணி. ஆனா ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு நிமிஷம். முதல்ல நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. கௌதமோட அம்மா அப்பா அவங்க என்ன சொன்னாங்க? இன்னும் கௌதம் அவங்க கிட்ட பேசலையா? அப்படின்னா கௌதமோட அம்மா அப்பா சரின்னு சொல்ற வரைக்கும், அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியற வரைக்கும் நாம இந்த விஷயத்த வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஏன் நீ எதுக்காக நம்ம சொல்லக்கூடாது? ஏன்னா ஆனா இது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வீட்ல இருக்கிற எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. முக்கியமா ரிஷி. அவனுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடிச்சு அவனை அடிச்சே கொன்னுடுவான். அப்புறம் ஆயுஷ், அவனும் ஒன்னும் அமைதியா இருக்க மாட்டான். எல்லாருக்குமே கோவம் வந்துடும், எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாம் செதறி போயிடும். சோ அப்ப என்னதான் சொல்றீங்க? சொல்லவே கூடாதா என்ன? சொல்லலாம். அது வரைக்கும் கௌதம்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அது வரைக்கும் நீங்க எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிப்பீங்களா? இல்ல நீ எனக்கு இது சரின்னு தோணல. அதான் திட்டிட்டு இருக்காங்கல்ல. இது தாண்டி அவங்க வேற என்ன பண்ண போறாங்க? சொல்ல போனா அவங்க திட்டுறதுல நான் பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா அவங்களோட நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை கௌதம் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசட்டும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நாமளே எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ எல்லார்கிட்டயும் போய் சொல்லுன்னு நான் ஒன்னும் சொல்லல. ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். புரியுதா? அண்ணி, நீங்க சொல்ற விஷயங்கள் சரிதான். ஆனா எனக்காக நீங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிறீங்க. என்னோட அஹானாவுக்காக இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அண்ணே, thank you so much. You're the best. பெரிய மகான் ஆகணும்னு ஆசையா இருக்கா? ஆகி காட்டு. ஆனா நீ மகானாலாம் ஆக மாட்ட, பெரிய முட்டாளா ஆக போற. என்ன நாளைக்கு கோர்ட்டோட இயரிங் இருக்கு. இந்த நாளை நான் சரியா பயன்படுத்தணும். பார்த்துட்டே இரு. நாளைக்கு உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி தரேன். நாளைக்கு டேட்டை நீ மறக்க மாட்ட. நாளைக்கு ரிஷி கிட்ட இருந்து நீ பிரியதான் போற. பார்த்துட்டே இரு. நாளைக்கு தான் உங்க 2 பேரோட கடைசி கல்யாண நாள். எதுவும் புரியாதுல்ல? ஜஸ்ட் வெயிட். முடியாத காரியத்தை எப்படி முடிச்சு காட்டுறான்னு நீயும் பாரு. நாளைக்கு நான் ஜெயிக்க தான் போறேன். என்னோட ஃபைனல் வின். அண்ட் உனக்கு ஃபைனல்ல தோக்க போற லக்ஷ்மி. வெயிட் அண்ட் வாட்ச். வாயம் கூட உன்னை கூட்டிட்டு போறது தான் வந்தேன். தேவையில்லாம யார் முன்னாடியே மானம் போக கூடாது. முக்கியமா உன்னோட மானம். பேசாம கூட வா. என்னடா இங்க வந்து உளறிட்டு இருக்க? இங்க இருந்து மரியாதையே போயிடு. போகவா? அப்ப நீ என் கூட வரமாட்டியா? நான் எதுக்குடா உன் கூட அங்க வரணும்? பல்விந்தர், எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக உன்னோட பேரை நீ இன்னும் கெடுத்துக்க பாக்குற? லக்ஷ்மி, என்ன பேசுற நீ? இவங்க தான் யாரும் புரிஞ்சுக்கலனா நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கற. அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். ஏய், நீ எங்க போயிட்டு இருக்க? என்ன பண்ண போற? இதான் இந்த வீட்டோட பிரச்சனையே. அன்பா பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நானும் என் சைடு சொல்லணும் இல்லையா? லக்ஷ்மி சொல்லவே இல்லையா? அப்ப நான் சொல்லவா? ஏன் பேண்ட் வாத்தியத்தோட வந்தேன்னு சொல்லவா? உங்க 2 பேருக்கும் என்ன பண்ணணுமோ அது வீட்டுக்கு வெளியே போய் பண்ணிக்கோங்க. கௌரவமானவங்க வாழ்ற வீடு இது. இவனையும் கூட்டிக்கிட்டு போயிடு. கெட் அவுட். கேட்டுச்சா? அவ்வளவு பெரியவங்க சொல்றாங்க, கேட்டுதா? எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. தேங்க்யூ மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டீயை போட்டது யாருன்னு சொல்லுங்க. அட சொல்லுங்கம்மா. சுகரே போட மாட்டீங்களா என்ன? எல்லாரும் சுகர் இல்லாம வாழ்றீங்க. எனக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டா ஒரு டீ வேணும், அதுவும் ஸ்ட்ராங்கா. அட பாட்டிமா, எங்க போறீங்க? கொஞ்ச நேரம் இருங்க, இங்க ஒரு லைவ் ப்ரோகிராம் நடக்க போகுது. இந்த மாதிரி சீன் எந்த சீரியல்லயும் வந்தது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. என்ன லட்சுமி, சொல்லிடலாமா? எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லவா நம்ம 2 பேரோட சஸ்பென்ஸ்? சொல்லவா? என்ன? ஹலோ ஹலோ, ஜாக்கெட் போட்ட ஹீரோ. இன்னைக்கு நான் தான் ஹீரோ. பல்லு, நீ அவளையும் முறைச்சுக்கிட்டு இருக்காது, என்னையும் கொஞ்சம் பாரு. என்ன பாரு.
உன்னதாட்டா பாக்குறேன். ஆயுஷ், போலீஸ்க்கு கால் பண்ணு. இந்த வாட்டி ஜெயிலுக்கு போனா கண்டிப்பா உன்னால வெளியே வர முடியாது. போலீஸ்க்கு போன போடு. அந்த நேரத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க குடும்ப லட்சணம் என்னன்னு வெளியில தெரியட்டும். இங்க என்னென்ன நடக்குதுன்னு வெளியில தெரிஞ்சால. என்னடா நடக்குது? உன் பொண்டாட்டி எங்க நிக்கிறாள் லட்சுமி, அவ வயித்துல குழந்தை வளருதுல, அது யார் குழந்தையா இருக்குன்னு நினைக்கிறேன்? நல்ல விஷயம் தான். போலீஸை கூப்பிடுங்க. அவங்க முன்னாடி இந்த சஸ்பென்ஸை நான் உடைக்கிறேன். கூப்பிடுங்க சீக்கிரம் சீக்கிரம் போலீஸை கூப்பிடுங்க. என்ன உங்க யாருக்கும் தெரியாதா? ஐயோ என்ன லட்சுமி, நீ பெரிய தப்பு பண்ணிட்டே. நீ இவர்கிட்டயா சொல்லிருக்கணும்ல. ஏன்னா இவர் தானே இப்போ உனக்கு புருஷனா இருக்காரு. சொல்லலையா? சரி விடு, அந்த விஷயத்தை நானே சொல்றேன். இவ வயித்துல வளர்ற குழந்தை அது ரிஷியோட குழந்தை இல்ல. அந்த குழந்தை இந்த பல்வீந்தரோட குழந்தை. இந்த பல்லோட குழந்தை தான் வயித்துல வளருது. என்னாச்சு? ஏதாவது தேல் கொட்டிருச்சா என்ன? எல்லாம் வாயை பொழுதுகிட்டு நிக்கிறீங்க. வாயை மூடிட்டு இருந்து போடா. இப்போ கூட என் பேச்ச நம்பலையா நீங்க? சரி, நான் போய் பேசுறதுதான் நினைக்கிறீங்க. ஒன்னு சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி லட்சுமி 2 நாளைக்கு முன்னாடி அவ சித்தி வீட்டுக்கு போயிருந்தால இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போனால இல்லையா? அட சொல்லுங்க. இவன் உங்க பையன் தானே? ஏதோ நீங்க கெசினோ அது இதுன்னு சொல்லுவீங்கல்ல. இவனோட குணமே பொண்ணுங்களை மட்டமா பாக்குறது தானே. இவனுக்கு நான் டிரைவராகவும் இருந்திருக்கேன். பொண்ணுங்களை ரொம்ப கேவலமா பார்ப்பான். பொண்ணுங்க கிட்ட என்னென்னமோ பேசி பொண்ணுங்களை மயக்கும். அதே போல பேசிதான் லட்சுமி மயக்கிட்டான். அதுவும் ஏன் முன்னாடியே. என்ன லட்சுமி? அவளே கேளுங்க, அவளே சொல்லுவா. மனசு உடையும் போது அழதானே செய்வாங்க. அப்ப சாஞ்சு அழறதுக்கு ஒரு தோல் தேவைப்படுதுல்ல. அது யாரோட தோல் நினைக்கிறீங்க? இந்த பல்வீந்தரோட தோல். இப்போ ஞாபகம் இருக்கு. ரொம்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு. ஓ அழுதா. நான் தான் சமாதானப்படுத்தினேன். இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அழகான மாலை இரவு லட்சுமி என் கூட இருந்தா. தலைமுடிலாம் விரிஞ்சிருந்தது. பல்வீந்தர், வாயை மூடுறா. இந்த மாதிரி கேவலமான பேச்செல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க. சொல்றது கேளு. இங்க வச்சுக்க. நான் சொல்றேன். வெளியே போடா. போ. இந்த போலீஸ் சொல்றது போ. வெளியே போ. நான் சொல்றத கொஞ்சம். உனக்கு என்ன வேணும்? சரி, அவ வயித்துல உன் குழந்தை வளருது. அதுக்கு என்ன செய்யணும்? எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? நீலம், வேற என்ன செய்யணுங்க? ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரிஷியால லட்சுமி பிரெக்னென்ட் ஆகல. ஆரம்பத்துல இருந்தே லட்சுமி நம்ம மானத்தை வாங்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு பாத்தீங்கல்ல, எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பணம் தான் இருக்கு. பணம் தானே வேணும் உனக்கு? எனக்கு உங்க பணம்லாம் தேவையில்ல. அந்த ஆசையெல்லாம் வெளியில வேற யார்கிட்டயா காட்டுங்க. எனக்கு உங்க குடும்ப பேரும் வேணாம். அந்த ஓபராய் அது என்னோட குழந்தை. அது என்ன மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த சிங்கத்தோட குழந்தை. ஆடோ இல்ல கழுத மாதிரிலாம் இருக்காது. கேட்டல். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.